வணக்கங்க. 3/2/2025 மதியம் 2:30 விற்பனை பதிவில் நாம் இன்றைக்கி 7 விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோங்க. முதல் பதிவாக நீங்கள் பார்க்குறதுங்க, 3வது ஈத்து குறா மாடுங்க. கன்று வந்து பார்த்திங்கன்னா குறா கன்று, காலக்கன்று. கண்ணுக்கு வயது வந்து பார்த்திங்கன்னா 7 மாதம் ஆகுதுங்க. கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க. காலையில் 1:30, சாயங்காலம் 1 அந்த மாதிரி கறவை இருக்குதுங்க. மாடு சினை பருவத்தில் இருந்து நம்ம தான் இன்று வந்து மயில காலைக்கு இனச்சேர்க்கை பண்ணியிருக்கிறோமுங்க. கண்ணுக்குட்டி இது வரைக்கும் கழுத்து கையிலேருந்து இன்றைக்கி தான் முகரை போட்டதுனால அது ஒரு புதுவிதமான உணர்வாக நிற்கிற மாதிரி நிற்கிதுங்க. மாடு பியூரான குறா மாடு. பயிர் கொம்பு, காது உள்மடல், மூக்கு, 4 கொலாம்பு, வால், கொம்பு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல அங்கலட்சணத்தோடு தெளிவாக இருக்குங்க. உங்களுக்கு காங்கேயத்தில் நல்ல மாடு தெளிவான ஒரு காலக்கண்ணோட வேணும்னா தாராளமாக தேர்வு செய்யலாமுங்க. நம்ம தான் இன்று தான் வந்து வாங்கிட்டு வந்தோம். வந்து நல்லா ஹீட்டில் பருவத்தில் இருந்ததுனால மயில காலைக்கு இனச்சேர்க்கை பண்ணியிருக்கிறோமுங்க. மாடு கன்று 2 சுழி சுத்தம்ங்க. 3வது ஈத்து குறா மாடு, 7 மாதமான குறா கன்று, காலக்கன்று. கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம். 1:1 கறவை இருக்குதுங்க. மாடு கன்று 2 சுழி சுத்தமாக இருக்குது. ஆண்கள் பெண்கள் 2 பேருமே பிடிச்சிக்கலாமுங்க. இந்த குறா மாடு காலக்கண்ணோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 63,000 ரூபாய்ங்க. நல்ல குணத்தில் மாடு வேணும், நல்ல தரத்தில் மாடு வேணும், அழகு லட்சணமான மாடு காலக்கண்ணோட வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக நீங்கள் தேர்வு செய்யலாம். கறவைக்கு ஒழுக்கமாக நிற்குங்க. 4 காம்பில் பால் வரும். ஆண்கள் பெண்கள் 2 பேருமே பிடிச்சிக்கலாம். 2 பேருமே பால் கறந்துக்கலாமுங்க. மாடு எல்லா பொறுப்புலையும் இருக்கக்கூடிய தரமான ஒரு குறா மாடுங்க. ஈத்து 3ஆம் ஈத்தில் இருக்குது. இனி ஈன்னா 4வது ஈத்துங்க. நேரில் வந்து பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க சிவகிரி கேட்டில் ஃபார்ம் அப்படின்னு கூகுள் சர்ச்லேயும் மேப்லேயும் போட்டிங்கன்னா பண்ணையோட லொக்கேஷன் வந்துடும். ஃபோன் பண்ணிவிட்டு நேரில் வாங்க. உங்களுக்கு மாடுகள் கன்றுகள் பிடிச்சிருந்ததுன்னா எந்த மாடு எந்த கன்று பிடிச்சாலும் அட்வான்ஸ் மட்டும் பண்ணிக்கங்க. ஜாயிண்ட் வாடகையில் பாதுகாப்பாக ஏற்றி அனுப்பிடுறோங்க. உங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் மீதி தொகையும் வண்டி வாடகையும் கொடுக்கலாமுங்க. அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க, தரமான காங்கேயம் பெருங்கூட்டு மயிலை கிடாரி கண்ணுங்க. கன்றுக்கான வயது 13 மாதங்கள் ஆகுதுங்க. சுழி சுத்தம்ங்க. நல்ல நெட்டு நீளம்ங்க. நல்ல கூர்மையான திமிழ் அமைப்பு. பெருங்கூட்டு மாடாக வருங்க. 4 கால் கருப்பு இருக்குதுங்க. வால் இறக்க இருக்குதுங்க. மூக்குத்தி இருக்குது. மூக்கு அரியில் குறைப்பழுது இல்லைங்க. 8 பால் பல் தெளிவாக இருக்குதுங்க. 13 மாதங்களான காங்கேயம் பெருங்கூட்டு கிடாரி கன்று. சுழி சுத்தம். நல்ல புறவு ஏத்தம்ங்க. திமிழிலிருந்து பின்பகுதி வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரே சமனாக இருக்கும். நாளைக்கு மாடானாலும் நல்ல நெட்டு நீளத்தில் பெரும் மாடாக வருங்க. தரமான காங்கேயம் மயில கிடாரிக்கன்று வேணும், சுழி சுத்தமாக வேணும், நல்ல வர்க்கமாக வளர்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஏற்ற தெளிவான மாடுங்க கிடாரிங்க. விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 23,000 ரூபாய்ங்க. இன்னும் வந்து ஒரு சினை பருவத்துக்கு வர்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6லேருந்து 8 மாதம் டைம் ஆகுங்க. அப்படி வந்தாலுமே நாளைக்கு கன்று போட்டாலும் தலையீத்துலேயே ஒரு நல்ல உருவத்தில் வந்து சேருங்க. இதனுடைய தாய்மாடு நல்ல பெருங்கூட்டு மாடுங்க. தரமான காங்கேயம் மயிலை கிடாரி கன்று. 13 மாதங்கள் ஆகுது. ஆனால் நேரில் வந்து பார்க்கும்போது வீடியோ பார்க்குறத விட நல்ல நெட்டு நீளத்தில் இருக்குங்க. ஒரு 15-16 மாதம் கிடாரி என்ன உயரத்தில் இருக்குமோ அந்தளவுக்கு கிடாரி நல்ல தெளிவாக இருக்குங்க. நல்ல புறவு ஏத்தம், வால் இறக்கம், மடிகால் சுத்தம் எல்லாமே தெளிவாக இருக்கும். விற்பனை விலை 23,000 ரூபாய்ங்க. மூக்கும் குத்தியாச்சுங்க. ஸ்தானத்தில் இருக்குது. பாய்ச்சல் இல்லை, மரளி இல்லை, பெரிய தொந்தரவுங்கிறது எது இல்லைங்க. நல்ல தரமான ஒரு கிடாரி. நல்ல குணவனத்தில் இருக்குதுங்க. குடல் புழு நீக்கம் செய்கிறதுக்கு கால்நடை மருத்துவரை வர சொல்லியிருக்கிறோம். நீங்கள் வண்டி ஏற்றுறதுக்குள்ளே நம்ம வந்து தோலுக்கும் சதைக்கும் இடைப்பட்ட பகுதியில் செலுத்தக்கூடிய ஐவர்மெக்டின் ஸ்கின் இன்ஜெக்ஷன் போட்டு அனுப்பி விட்டுருவோங்க. தரமான பெருங்கூட்டு காங்கேயம் மயிலை கிடாரி வேணும்னா தாராளமாக நீங்கள் தேர்வு பண்ணி வாங்கலாம். நேரில் வந்து செக் பண்ணி வாங்கினா கூட பார்த்து வாங்கிக்கலாமுங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க, ஈனக்கூடியது 4வது ஈத்துங்க. 8 மாதம் சினைங்க. கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க. பாலோட அளவீடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 2-1.5 கறவை இருக்குங்க. மாடு நல்ல தரத்தில் தெளிவான மாடு. காங்கேயம் மயிலை காலைக்கு இனச்சேர்க்கை செய்யப்பட்டிருக்குதுங்க. திருவும்பு அமைப்புங்க. பழைய வர்க்கமான ஒரு மாடுங்க. வால் வந்து நிலங்கூட்டுற மாதிரி இருக்கும். கொம்புகள் வந்து இந்த திருவும்பு அமைப்பில் வந்து சேரும். 4 காம்பில் பால் வரும். கன்று போட்டாங்க. பாலுக்கு நிற்கும். சுழி சுத்தமாக இருக்குது. 100% காங்கேயம் கன்று போடுங்க. 4ஆம் ஈத்துங்க. 8 மாத செனை. கால் அணைக்க வேண்டியதில்லை. 2-1.5 கறக்கலாம். மாடு நல்ல தரமான மாடு. மயில காலைக்கு இனச்சேர்க்கை பண்ணியிருக்கிறாங்க. பழைய வர்க்கத்தில் காங்கேயம் மாடு, பழைய டைப் மாடு வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த மாட்டை தேர்வு செஞ்சு வாங்கலாமுங்க. இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா
34,000 ரூபாய்ங்க. ஏன்னா மாடு எல்லா பொறுப்புலையும் இருக்குதுங்க. வாங்கி நீங்கள் ஒரு 1.5 மாதம் மேய்ச்சா கூட ஒரு பக்குவத்துக்கு வந்து சேர்ந்துருங்க. நாளைக்கு திருப்பி விற்கும்போதும் உங்களுக்கு பெரிய நஷ்டம் வராது. காலக்கண்ணோ கிடாரிக்கண்ணோ குறைஞ்சபட்சம் 10,000, அதிகபட்சம் ஒரு 5,000 ரூபா வரைக்கும் விற்கலாம். மாடு சனையே இல்லாமல் விற்றா கூட சந்தை மதிப்பாகவே ஒரு 25,000 ரூபாய்க்கு விற்குங்க. நல்ல தரமான மாடு. ஏற்கனவே ஒரு மாடு கறவையில் இருக்குது. அந்த மாடு பால் வற்றும்போது இன்னொரு மாடு கறவைக்கு வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த மாட்டை வாங்குங்க. 8 மாதம் சினைங்க. கால் அணைக்க வேண்டியதில்லை. மயில காலைக்கு இனச்சேர்க்கை பண்ணியிருக்குதுங்க. சுழி சுத்தமாக இருக்குது. ஆண்கள் பெண்கள் 2 பேருமே பிடிச்சிக்கலாம். 2 பேருமே பால் கறந்துக்கலாமுங்க. மாடு எல்லா தரத்துலையும் இருக்கக்கூடிய தரமான மயிலை மாடுங்க. மயிலையிலேயே பார்த்திங்கன்னா கரம்பைன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி கொஞ்சம் நிறம் கரம்பை மூக்கு முகம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கற்காய் ஏறின மாதிரி இருக்கிறத கரம்பைன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான மயிலைங்க. மயிலையில் பால் மயிலை, மயிலை, கரம்பை அப்படின்னு 3 விதமாக பிரிக்கலாம். செவலையில் பிள்ளை, சந்தன பிள்ளை, செவலை, ரத்த செவலைன்னு சொல்லுவாங்க. காரியில் பார்த்திங்கன்னா வெளிர்காரி, பேய்காரின்னு சொல்லுவாங்க. செம்பூத்துக்காரி, இந்த மாதிரி 2-3 நிறக்கால்களை பிரித்து சொல்லுவாங்க. அதில் இது ஒரு கரம்பை நிறத்துக்கு உண்டான தெளிவான சினை மாடுங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க இப்போ ஜோடி மயிலை கிடாரிகள்ங்க. வலதுபுறம் இருக்கிறது பல் போடாத கிடாரி, 22 மாதம் ஆகுதுங்க. இடதுபுறம் இருக்கிறது 24 மாதம் ஆகுது, 2 பல் போட்டிருக்குது. இரண்டுக்குமே மயில காலைக்கு இனச்சேர்க்கை பண்ணியிருக்குதுங்க. இரண்டும் சுழி சுத்தமாக இருக்குது. கழிப்பு சுழி குறைப்பழுது கிடையாது. தரமான ஜோடி காங்கேயம் மயிலை கிடாரிகளினுடைய விற்பனை விலை 54,000 ரூபாய்ங்க. உங்களுக்கு உழவு பழக்கம் வேணும், உழவு பழக்கத்தை பழக்கத்துக்கு ஓட்டுறதுக்கு ஏற்ற மாதிரி தரமான கிடாரிகளாக வாங்கி வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க கூட தேர்வு செஞ்சு வாங்கலாமுங்க. இரண்டுக்குமே நுகம் வச்சு பழக்கியிருக்காங்க. ஆனால் முழுமையாக உழவுக்கு தயார் பண்ணலைங்க. வலதுபுறம் இருக்கிறது 22 மாதம் ஆச்சு, பல் போடலை. இடதுபுறம் இருக்கிறது 24 மாதம் ஆச்சு, 2 பல் போட்டிருக்குது. ரெண்டும் ஜோடி விற்பனை விலை 54,000 ரூபாய்ங்க. 2 கொம்பு தலையில் ஒன்று கண்ட மாதிரி தெளிவாக இருக்குங்க. அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க காங்கேயமும் புங்கனூரும் கிராஸுங்க மாடு. காங்கேயம் மாட்டுக்கு புங்கனூர் ஊசி போட்டு பிறந்த மாடு. ஈத்து பார்த்திங்கன்னா 3ஆம் ஈத்துங்க. கன்று பார்த்திங்கன்னா குட்டைக்கன்று காலக்கன்று போட்டு 1 வாரம் ஆகுதுங்க. கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லை. காலையில் 1 to 2, சாயங்காலம் 1.5 லிட்டருக்கு குறைவில்லாமல் கறக்கும். மாடு கன்று 2 சுழி சுத்தமாக இருக்குதுங்க. கன்று அருமையான கன்றுங்க. குட்டைக்கன்று காலக்கன்று மறையோடு விழுந்துருக்குதுங்க. மாடு உயரம் பார்த்திங்கன்னா 3 அடி உயரம்தான் இருக்கும். தலை பார்த்திங்கன்னா காங்கேய மாட்டுக்கு எப்படி இருக்குமோ அதே மாதிரியான கொம்புதலை அமைப்பில் தெளிவான மாடு. மடிகால் சுத்தம் அருமையான மடிகால் சுத்தம்ங்க. ஈத்து 3ஆம் ஈத்து, பல்லு கடைமுளைப்பு, கன்று காலக்கன்று, குட்டைக்கன்று காலக்கன்று, மாடு கன்று சுழி சுத்தம். கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க. நல்லா தாலி வைக்கிறவங்களுக்கு காலையில் 2, சாயங்காலம் 2 தெளிவாக கறக்குங்க. ஏன்னா இப்போ கன்று போட்டு 1 வாரம் தான் ஆச்சு. மாடும் இன்று காலை தான் நம்ம வீட்டுக்கு சேர்ந்ததுங்க. அதனால் புது இடம் புது சூழல் அப்படிங்கிறதுனால 2 லிட்டருக்கு கொஞ்சம் குறைவாக தான் கறந்ததுங்க. வீட்டு தேவை பாலுக்கு நல்ல மாடு வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கலாம். ஏன்னா இந்த மாதிரியான குட்டை மாடுகளில் குறிப்பாக பால் வர்க்கமான மாடுகளே இல்லைங்க. நம்ம தேடி வாங்கினா கூட போய் பார்த்து வாங்கிறதுக்கு குணமாகவும் பால் வர்க்கமாகவும் குட்டை மாடுகள் விற்பனைக்கே வர்றது இல்லைங்க. நம்ம குட்டை மாடுகளை ஏன் எல்லோரும் விரும்பி வாங்குகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குட்டை மாடுகளில் பாலில் இருக்கக்கூடிய புரதத்தினுடைய அளவு அதிகமாகவும் அதில் இருக்கக்கூடிய ஃபேட்டினுடைய கொழுப்பினுடைய தன்மை குறைவாக இருக்கிறனால தான் எல்லோரும் குட்டையை விரும்பி வாங்குகிறாங்க. புங்கனூர் குட்டை அப்படிங்கிறது ஒரு ஃபேன்சி ப்ரீடு மாதிரி ஆயிடுச்சுங்க. ஆனால் இந்த மாட்டை பொறுத்த வரைக்கும் கறவைக்கு அவ்வளோ ஒரு ஒழுக்கம். பெண்கள் பிடிச்சிக்கலாம், பெண்கள் கறந்துக்கலாம். மாடு 3 அடி உயரம் தானுங்க. கண் அருமையான கண்ணுங்க. காலக்கண்ணு குட்டைக்கண்ணு ஜல்லிக்கட்டுக்கே ஆகுங்க. அந்த மாதிரி நல்ல மறையோட தெளிவான ஒரு காலக்கண்ணு.
காலையில் 2 சாயங்காலம் 2 ஒரு வாரம் இருந்தால் நம்மகிட்ட தெளிவாக பீச்சுங்க. பூங்காம்பு குண்டாவை கீழே வச்சு நம்ம பாட்டுக்கு தெளிவாக கறந்துக்கலாம். மாடு நல்ல நாகரிகத்தில் இருக்குதுங்க. உங்களுக்கு ஒரு காங்கேயம் புங்கனூர் கிராஸ் குட்டை மாடு வேணும், காலக்கண்ணோட வேணும், கறவைக்கு ஒழுக்கமாக வேணும்னா தாராளமாக நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கலாம். பாலோட அளவீடு 2+2 4ங்கிறது ஒரு வாரம் போச்சுன்னா தெளிவாக கறக்குங்க. நம்மளே 2 கூடவே கறந்து காட்ட முடியும். போன ஈத்து நம்ம பெருங்கண்ணோட கொடுத்து விட்டோம்ங்க, காராம்பசு கண்ணோட. அங்கே போய் பெருங்கண்ணோடவும் நல்லா கறந்துருந்துங்க மாடு. இப்போ மீண்டும் விற்பனைக்காக வந்திருக்குது. கன்று மாட்டினுடைய விற்பனை விலை 51,000 ரூபாய்ங்க. ஏன்னா இந்த மாதிரியான குட்டை மாடுகள் நம்ம சமீபமாக போடலை. அப்படி போட்டதுலேயும் நல்ல கறவைத்திறனோட மாடும் எண்ணிக்கையில் இல்லைங்க. தரமான குட்டை மாடு, தரமான காலக்கண்ணு, கறவைக்கு ரொம்ப ஒழுக்கம். யார் வேணாலும் பிடிச்சி யார் வேணாலும் கறக்கிற தரத்தில் வேணும்னா தாராளமாக தேர்வு செய்யலாம். விலை 51,000 ரூபாய்ங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க 2வது ஈத்து காராம்பசு மாடுங்க. காராம்பசு கன்று கிடாரி கண்ணோடு இருக்குதுங்க. மாடு கன்று சுழி சுத்தம்ங்க. 6 பல்லுங்க. கன்று ஈனி 5 நாட்கள் ஆகுதுங்க. மாடு காங்கேயமும் காங்கிரேஜும் கிராஸுங்க. அதாவது காங்கேயம் மாட்டுக்கு காங்கிரேஜ் ஊசி போட்டு பிறந்த ஒரு காராம்பசு மாடு. கன்று வந்து பார்த்திங்கன்னா காராம்பசு கன்று, காங்கேயம் கன்று, கிடாரி கன்றுங்க. கறவைக்கு கால் அணைச்சி பால் கறக்கணுங்க. நல்லா தாலி வச்சோம்னா காலையில் 3, சாயங்காலம் ஒரு 2.5 ஒரு 5.5 லிட்டர் பால் பீச்ச முடியுங்க. மாடு கன்று 2 சுழி சுத்தம். கறவைக்கு ரொம்ப ஒழுக்கம். புது இடம் புது சூழலுங்க. நேற்று வேறு இடத்துல இருந்தது, இன்று காலை தான் நம்ம வீட்டுக்கு வந்ததுங்க. வந்தோடனே நம்ம கறக்கிறோம் அப்படிங்கிறதுனால கால் அணைச்சி கறக்கிறோம். மாட்டை கொஞ்சம் குறுகலாக கட்டி கறக்கிறோங்க. ஏன்னா சில மாடுகள் வந்து புது இடத்துக்கு புது ஆட்கள் கறக்கிறதுக்கு சின்ன சின்ன நகர்வுகள் இருக்குங்க. அதற்காக மட்டுமே நம்ம வந்து
குறுகலாக ஒரு 2 நாளைக்கு கட்டி கறந்தோம்னா அதுக்கப்புறம் இயல்பு நிலையில் கறக்க ஆரம்பிச்சிடலாமுங்க. 2ஆம் நீத்து காங்கேயம் காங்கிரேஜ் கிராஸுங்க. கன்று காராம்பசு கன்று கிடாரி கன்று. மாடு கன்று 2க்கும் மறை இல்லைங்க. பாலோட அளவீடு 3+2 5 லிட்டர் பால் தெளிவாக பீச்சும். உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் தாராளமாக தொடர்பு கொள்ளுங்க. காராம்பசு பால் குழந்தைகளுக்கு கொடுக்கணும்னு விரும்புகிறவங்களுக்கு ஏற்ற மாடுங்க. ஏன்னா பெரும்பாலும் பார்த்திங்கன்னா காராம்பஸில் கிடாரி கண்ணோட மறை வெள்ளைப்புள்ளி இல்லாமல் கறவையில் நார்மலான பட்ஜெட்டில் மாடுகளே இல்லைங்க. எப்பாவது தான் 1-2 விற்பனைக்காக வரும். கண்ணை மாட்டுக்கு மாடு நம்ம வளர்த்திக்கலாம். மாடும் நல்ல பால் வர்க்கமான மாடுங்க. காங்கேயம் மாட்டுக்கு காங்கிரேஜ் சனி ஊசி போட்டு பிறந்தது மாடுங்க. கன்று காங்கேயம் கன்று கிடாரி கன்று. மாடு கன்று 2மே காராம்பஸுங்க. மாட்டோட பால் அளவு 3+2 ஒரு 5 லிட்டர் பால் பீச்சிக்கலாம். காராம்பசு பால் குழந்தைகளுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு பண்ணுங்கள். இல்லை கோவில் அபிஷேகத்துக்கு பாலை பயன்படுத்தணுன்னாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாமுங்க. ஒவ்வொரு பதிவுமே நம்ம முழுமையாக கறந்து தெளிவாக பெண்கள்னால் கறக்க முடியுமாங்கிற செக் பண்ணி தான் நம்ம போடுறோம். அதனால் உங்களுக்கு ஒரு மாடு திருப்தியாக வேணும், கறந்து பார்த்து வாங்கணுன்னா ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க. 2 நேரம் பீச்சு பார்த்தே நீங்கள் கொண்டு போங்க. நீங்கள் அட்வான்ஸ் பண்ணுங்கள், கறந்து பாருங்கள். பாலுக்கு நிற்கலைன்னா உங்கள் அட்வான்ஸை கூட திருப்பி வாங்கிக்கலாமுங்க. ஏன்னா நம்ம யாரோட அட்வான்ஸையும் ஹோல்டு பண்ணி வச்சுக்கிறது அப்படி எப்போவுமே நம்ம பண்ணுறதில்ல. வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்து அட்வான்ஸ் பண்ணிவிட்டு வேண்டானாலும் அதை அதிகபட்சம் அரை மணி நேரத்தில் எங்களுக்கு சொல்லிடுங்கன்னு தான் நம்ம பதிவாக சொல்கிறோமோ ஒழிஞ்சு எதையும் நம்ம ஹோல்டு பண்ணி வச்சுக்கணும்னு நம்ம யாருக்காகவும் பண்ணுறது கிடையாதுங்க. ஏன்னா நம்ம அட்வான்ஸ் மட்டுமே வாங்கிட்டாலே அந்த மாடு கன்று விற்பனை ஆயிடுச்சுன்னு நம்ம ஒவ்வொரு பதிவுலையுமே சொல்லிடுறோம். காலதாமதமாக நீங்கள் சொன்னீங்கன்னா எங்களால் மீண்டும் அந்த மாட்டையோ கண்ணையோ மறுபதிவு போட்டு விற்பனை செய்ய முடியல அப்படிங்கிற வருத்தத்தை தான் நிறைய வீடியோக்களில் நம்ம தெரிவிச்சிருக்கிறோமுங்க. உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் தாராளமாக தொடர்பு கொள்ளுங்கள். மற்றும் விலை மற்றும் மற்ற தகவல்களுக்கு மேலே இருக்க நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாமுங்க. இறுதி விற்பனை பதிவாக நீங்கள் பார்க்குறதுங்க 2வது ஈத்து காங்கிரேஜ் மாடுங்க. இன்று காலை பிறந்த காங்கிரேஜ் கிடாரி கண்ணோடு இருக்குதுங்க. கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க. மாடு கன்று 2ம் சுழி சுத்தமாக இருக்குதுங்க. நஞ்சு போட்டுருச்சுங்க. போட்டதுக்கப்புறம் தான் சீம்பால் கறக்குதுங்க. ரொம்ப பொறுமையான மாடு. காங்கிரேஜ்லேயே ரொம்ப குணமான மாடுங்க. எல்லா மாடுகளும் கன்று போட்டு புது இடத்துல புது சூழலில் இந்த மாதிரி இயல்பாக நிற்கும்னு நம்ம உறுதியாக சொல்லவே முடியாதுங்க. ஏன்னா ஒரு 2 நாள் 3 நாளைக்கு பயங்கர சீற்றம் இருக்குங்க. சின்ன குழந்தைங்க கூட போய் பிடிச்சிக்கலாம், நீவலாம். தலையீத்துலேயே பார்த்திங்கன்னா செனையாகி 5 மாதம் நிறைவு வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 11 மாதம் வரைக்கும் கறந்த மாடுங்க. இருந்த இடத்துல பார்த்திங்கன்னா ரொம்ப தெளிவாக வச்சுருந்தாங்க. நல்ல குணமான காங்கிரேஜ் மாடு வேணும். கன்று நல்ல தரமான கன்று கிடாரி கன்று காங்கிரேஜ் கண்ணோட வேணும்.
பால் கறவையும் நம்ம எதிர்பார்க்குறதுக்கு கூடுதலாக வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக நீங்கள் தேர்வு பண்ணுங்கள். காங்கிரேஜ் மாடு, காங்கிரேஜ் கிடாரி கண்ணோட கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம். பூங்காம்பு, பெருந்தமறு. பாலோட அளவீடு வந்து பார்த்திங்கன்னா சீம்பால் வந்து நம்ம வந்து கிட்டத்தட்ட 8 to 9 லிட்டர் பால் சீம்பால் பீச்சி இருக்கிறவங்க. போன ஈத்தில் வந்து பார்த்திங்கன்னா 5+6, அதாவது காலையில் ஒரு 6, சாயங்காலம் 5, ஒரு 11 லிட்டருக்கு குறைவில்லாமல் பீச்சி இருக்கிறாங்க. இந்த ஈத்து 2ஆம் ஈத்துங்க. போன ஈத்து தலைச்சேன், இப்போ வந்து 2ஆம் ஈத்து. இந்த ஈத்து இன்னுமே கொஞ்சம் கூடுதலான கறவையை நம்ம எதிர்பார்க்க முடியும். அந்த அளவுக்கு பக்குவம் பண்ணோம்னா போதுங்க. அடர் தீவனம்ங்கிறது ஒரு நாளைக்கு காலையில் 2.5 to 3 கிலோ, சாயங்காலம் 2.5 to 3 கிலோ கண்டிப்பாக இந்த மாதிரி கறவை கறக்கக்கூடிய மாடுகளுக்கு கட்டாயமாக வைக்கணுங்க. அதே மாதிரி கால்சியம் குறையாமல் இருக்கிறதுக்கு கால்சியம் டானிக்கும் கண்டிப்பாக ஒரு 10 நாள் 11 நாளைக்கு ஊற்றணும். ஆட்டி ஊற்றுறது இன்னும் ரொம்ப சிறப்பான ஒரு விஷயங்க. ஏன்னா அடர் தீவனம் வந்து 2.5 to 3 கிலோன்னா புண்ணாக்கு மட்டுமே 1 கிலோ 1.5 கிலோ அப்படி வைக்கணுங்கிற அவசியம் இல்லைங்க. புண்ணாக்கு 1/2 கிலோ இருந்ததுன்னா பருத்திக்கொட்டை ஒரு 1/2 கிலோ கொடுக்கலாம். மீதி மற்ற தவிடுகள் எல்லாம் கலந்து ஒரு 2 கிலோ கொடுக்கலாம். மொத்தம் ஒரு 3 கிலோ தவிடு நம்ம கொடுத்தோம்னா மாடு வந்து இந்த கறவையை நம்ம கறக்கும். காங்கிரேஜ் மாடுகள் வந்து பார்த்திங்கன்னா சிந்து சமவெளி காலத்தில் இருந்து இருக்கக்கூடிய ஒரு நாட்டு மாட்டு இனத்தில் இந்த மாட்டு இனமும் ஒன்றுங்க. அதே மாதிரி காங்கிரேஜில் பியூர் ஒயிட்டுங்கிறது அதிகமாக வர்றது இல்லைங்க. கண்ணும் கிடாரி கண்ணு, மாடு இளம் மாடு, கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம், காம்பு பூங்காம்பு, கறவைக்கு அவ்வளோ ஒரு ஒழுக்கம். பெண்கள் ஸ்டூல் போட்டு உட்காந்து கறக்கலாம். நேற்று வந்து நம்ம சினையோடு வாங்கியிருந்தோம்ங்க. விடியற் காலையில் தான் நம்ம வீட்டுக்கு வந்தது. வந்த உடனேயுமே கன்று போட்டுருச்சுங்க. கன்று போட்டு 2 மணி நேரத்தில் நஞ்சும் போட்டுருச்சு. நாட்டு சக்கரை 1.5 கிலோ போட்டு வெதுப்பான தண்ணியில் ஒரு 50 கிராம் கல் போட்டு தண்ணி வச்சோம்ங்க. தண்ணி குடிச்சது கொஞ்சம் வரத்தியான வைக்கோல் போட்டதுக்கப்புறம் நஞ்சு போட்டுருச்சு. அதுக்கப்புறம் கன்று ஊட்டினது போக சீம்பால் தான் நம்ம கறக்கிற வீடியோ தான் இதை முழுமையாக போட்டிருக்குறோங்க. காங்கிரேஜ் மாடு கிடாரி கண்ணோட கால் அணைக்காமல் ஒரு 10லிருந்து 12 லிட்டர் கறவை கண்டிப்பாக எதிர்பார்க்க முடியுங்க. அதை நம்ம வைக்கிற பக்குவத்தை பொறுத்தும் நம்ம கொடுக்குற அடர் தீவனத்தை பொறுத்துங்க. நல்ல ப்ரீடு குவாலிட்டியில் தெளிவாக வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக நீங்கள் தேர்வு செய்யலாம். விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 76,000 ரூபாய்ங்க. ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குது. நேரில் வந்து கறந்து பார்த்து வாங்கணும்னு நினைக்கிறவங்களும் தாராளமாக வந்து 2 நேரம் பீச்சு பார்த்து கூட வாங்கலாம். எல்லா காங்கிரேஜ் மாடுகளும் இவ்வளோ குணமாக இருக்காதுங்க. ஏன்னா கன்று போட்டால் சில நாள் சில மாடுகள் கிட்ட விடாது. ஆனால் இந்த மாடு அவ்வளோ ஒரு பக்குவமாக பொறுமையாக யார் பிடிச்சி யார் கறந்தாலும் அவ்வளோ ஒரு தரமாக இருக்குதுங்க. வீடியோவை நம்ம கட் பண்ணாமல் முழுமையாக போட்டிருக்கிறோம். பால் கறந்து எந்திரிக்கிற வரைக்கும் இந்த வீடியோ இருக்குது. பார்த்துட்டு நீங்கள் ஒரு முடிவு எடுக்கலாமுங்க. எங்கள் சேனல் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நன்றி, வணக்கம்ங்க.